வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்குமே ஒரு வீடுங்கிறது கனவு. எல்லாருமே ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். நானுமே நடுப்புற பார்த்திங்கன்னா வீடு விற்றவுடனே நம்மளால் வாங்கவே முடியாதோ கட்டவே முடியாதோ அப்படிலாம் யோசித்தேன். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே வரலாம். அப்படி நான் யோசித்தது தான் இந்த வீடு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வீடாக வாங்குறது பிடிக்காது. பிளாட்டுனா நம்ம வாங்கி போட்டுட்டு எப்போ வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். அது இல்லாமல் நம்ம சௌகரியத்துக்கு நமக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கலாம். பிளாட் வாங்குறதுல நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்றதுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன். அது இல்லாமல் நம்ம இடம் வாங்குறதுனா ஃபஸ்ட்டு தேடணும், பார்க்கணும். ரெண்டாவது ரேட்டை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ இவ்வளோ ரேட்டா அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம பிளாட்டை வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ கட்ட முடியலன்னா கூட ஒரு 2 வருஷம் கழித்து கட்டலாம், 3 வருஷம் கழித்து கட்டலாம். அதுவும் முடியல நமக்கு கஷ்ட நேரத்தில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கும். வாங்கி இப்போ கம்மியாக விற்கும் போது வாங்கி போட்டுட்டு அதிகமாக போகும்போது அதை சேல் பண்ணி கூட அடுத்து ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு சேவிங் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு போய் ஒரு இடமா வாங்கி போடலாம். அந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா நமக்கு பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும். நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ வீடும் கட்டிக்கலாம். ஐயோ என்னம்மா பிளாட் விற்கிற விலைக்கு எங்கேருந்துமா வாங்குறது அப்படின்னு கேட்பீங்க. என்கிட்ட இருக்கிற பதில் 2 வார்த்தை தான், ஜி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பர். ஈசிஆர் ஓஎம்ஆர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை முக்கியமான இடத்துல மெயின்லலாம் இருக்குது அவங்களோட இடம். அவங்களுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ரங்கசாமி ராமஜெயம், ஆல்சோ நோன் அஸ் மிஸ்டர் பாலா, எல்லாருக்குமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த கம்பெனியை நல்லபடியாக நடத்திட்டு வராரு. குறைஞ்சது ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 4000 பிளாட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. ஜி ஸ்கொயரில் நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டின்னு இருந்ததுன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கணும். சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸு, பெரிய என்ட்ரன்ஸு, அதுவே ஒரு பெரிய பர்சன். ப்ளஸ் நம்ம இப்போ இடம் வாங்கிட்டோம், எப்படா நம்ம பாதுகாக்கிறது? இப்போ இங்கே நம்ம ரொம்ப சிட்டியில் இருப்போம், உள்ளே போய் இடம் வாங்குகிறோம், இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது இருப்போம். ஸோ இங்கே இடம் வாங்கணும், அதுக்கு செக்யூரிட்டி இருக்காது, அந்த மாதிரிலாம் யோசிப்போம். இவங்க 5 வருஷம் ஃப்ரீயாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நம்ம பின்னாடி செக் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸை இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜர்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா டிவிஎஸ், சிஎட், எல்என்டி, முருகப்பா குரூப்பு, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வைக்கிறதுக்காக லேண்டும் இவங்க தான் ரெடி பண்ணி தராங்க. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்க்கு தராங்கன்னும் போது ஒரு நம்பிக்கையான இடமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரியல் எஸ்டேட் அனுபவம், கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க நம்மக்கிட்ட பிளாட் வாங்கினாங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், நிறைவு இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இவங்களுடைய இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இதுதான். ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அவங்க பிளாட் விற்கிறது மட்டும் இல்லாமல் சமூக சேவையாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொரோனா காலத்தில் தவிச்சிட்டு இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் பெட்டெல்லாம் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்பட்டாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரத்தில் 100க்கு மேலே பெட்டெல்லாம் வழங்கியிருக்காங்க. கடற்கரையை அசுத்தப்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அதை சுத்தப்படுத்துகிற வேலையும் இவங்க செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி சுத்தப்படுத்தி மக்களோட மனசில் இவங்க பிளாட் வாங்கி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கண் முகாம்கள் மூலயமா நிறைய பேருக்கு பார்வைகளும் வர வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய சோஷியல் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் இதோட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ லேண்ட் வாங்கிட்டாங்க அவ்வளோதான் கஷ்டம்னு சொல்லி இவங்க நீங்கள் லேண்டை புக் பண்ணதுலேருந்து லேண்ட் அடுத்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அதுக்கான பட்டா, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மேலே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி என்னங்க பண்ணணும்? இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்திருக்கும், நம்மளும் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்மளும் ஒரு பிளாட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.